நம்முடைய ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சி கொங்கு மண்டலத்திலே ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முயற்சித்திருக்கார். அந்த கூட்டம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. இந்த கொங்கு மண்டலத்திலே இருக்கக்கூடிய 70 தொகுதிகளிலுமே தாவேகா டெபாசிட் இழக்கும். இதுதான் இங்கே இந்த மண்டலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அவரை பார்க்கறதுக்கு வேணால் கூட்டம் கூடலாம். தாவேகா இன்னொரு மக்கள் நீதி மையமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவேகா இந்த கொங்கு மண்டலத்தில் அவங்க நடத்தின மாநாடு, அவர் பேசிய பேச்சு, திமுக தீய சக்தின்னு பேசினது எல்லாமே திமுக எழுதி கொடுத்தது தான். திமுகவோட டூல் கிட்டாக தான் ஜோசப் விஜய் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும். ஏடிஎம்கேவினுடைய வெற்றியை சீர்குலைப்பதற்காக, வாக்குகளை பிரிப்பதற்காக, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதற வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு, அந்த ஸ்ட்ராட்டஜியின் பேரில் தான் கிறிஸ்தவ நிறுவனங்களுடன் இணைந்து இன்னைக்கு ஜோசப் விஜய் இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு அவர் மீண்டும் திமுகவுக்கு சென்று விடுவார். அதற்கு மிக நல்ல உதாரணம், எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம், அவருடைய ஜனநாயகன் படம் திமுக நிறுவனம் தான் சேட்டலைட் உரிமையை வாங்கியிருக்கு. வெளியே தான் திமுக எதிர்ப்பு, ஜோசப் விஜய் தீய சக்திம்பாங்க, இவங்க ஜோசப் விஜய் திட்டுவாங்க. ஆனால் உள்ள அவங்களுக்குள்ள அன்பு இருக்குது. அதனால விஜயுடைய அந்த கபட நாடகத்தை, தாவேகாவினுடைய அந்த இரட்டை வேடத்தை இந்த கொங்கு பகுதியில் ஒரு தொகுதியில் கூட அவங்களால டெபாசிட் வாங்க முடியாது.